Hi student, today we are going to see about 12th standard chemistry, unit 4. Okay, நம்ம நேத்திக்கு என்ன பார்த்துருக்கோன்னா இந்த லெசனில் அதாவது எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் லேந்தனைடுக்கும் ஆக்டினைடுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா, அதை பற்றி தான் நேற்று லேர்ன் பண்ணணும். கண்டிப்பாக அதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சூப்பராக எழுதியிருந்தீங்க. கேர்ள்ஸில் மோனிகா, நிறைய பேர் அந்த வனஸ்பதி, பாய்ஸில் ஷாம், கார்த்திக், ரோஹித், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக எழுதியிருந்தீங்க. ஐ அப்ரிஷியேட் தட். டே பை டே அதே போல் நீங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி எனக்கு எழுதி அனுப்பணும். ஓகேங்களா, ஸோ அதிலிருந்து நான் என்ன ஆகுவேன், சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். ஏன்னா நம்ம கொடுக்குற வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகேங்களா, தென் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட் கொஷின், ஆக்சுவலாக இன்றைக்கும் ஒரு 5 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட இந்த லெசன்ஸ் முடியுது, எண்டுக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட் கொஷின் எதை பற்றி லேர்ன் பண்ண போகிறோன்னா, வாட் இஸ் த லேந்தனைட் கன்ட்ராக்ஷன், வாட் இஸ் இட்ஸ் காசஸ், கிவ் இட்ஸ் கான்சிக்வன்ஸ். அதாவது லேந்தனைட் கன்ட்ராக்ஷன்னா என்ன, அது எப்படி நடக்குது, அதுக்கான காரணம், அது நடப்பதினால் அதோட விளைவுகள். வாட் இஸ் லேந்தனைட் கன்ட்ராக்ஷன், லேந்தனைடாய் கன்ட்ராக்ஷன், வாட் இஸ் இட்ஸ் காசஸ், கிவ் இட்ஸ் கான்சிக்வன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு லேந்தனைட் கன்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி பீரியாடிக் டேபிளில் காமனாக சைஸ், ஒரு சைஸ் வேரியேஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, காமனாக பீரியாடிக் டேபிளில் பீரியட் இருக்குது, குரூப் இருக்குது. சைஸ்னால் அதோட உருவ அளவுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்லேயே எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, ஒரு சிலர் மீடியமாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க. ஆனால் பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு அலாட்மெண்ட்டை சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த பீரியாடிக் டேபிளில் பீரியட்ஸ் நமக்கு தெரியும். வெர்டிக்கலாக இருக்கிறது குரூப்ஸு, ஹரிசாண்டலாக இருக்கிறது பீரியட்ஸுன்னு. அப்போ இதில் சைஸ் எப்படி வேரியேஷன் ஆகுது அப்படின்றத பற்றி சொல்லித்தரேன், கவனிங்க. ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதாவது கவனிச்சா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் என்னது, பீரியாடிக் டேபிள். ஓகே, ஸோ இதான் பீரியட்ஸ். இதெல்லாம் என்னது, பீரியட்ஸ். 7 பீரியட்ஸ் இருக்குது. இது என்னது, குரூப்ஸ் இருக்குது. காமனாக பீரியட்ஸில் சைஸ் ஆனது லெஃப்டிலிருந்து ரைட்டு மூவ் ஆகும்போது சைஸ் என்ன ஆகிட்டே போகுன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதை எப்படி போடலான்னா சிம்பிளாக ட்ரா பண்ணி காட்டுறேன், கவனிங்க. லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் இது பிக் சைஸ், இதோட கொஞ்சம் ஸ்மால் சைஸ். ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் சைஸ் என்ன நடக்குது, டிக்ரீசஸ் ஆகிட்டே போகும். இது பீரியட்ஸில். அதே குரூப்ஸில் என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். குரூப்ஸில் டாப் டு பாட்டம் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே போகுது, சைஸு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ஒரு பீரியாடிக் டேபிளில் இம்பார்ட்டண்ட் 1 மார்க்ஸை லேர்ன் பண்ணியிருக்கீங்க. காமனாக ஒரு பீரியாடிக் டேபிளில் ஒரு ஆட்டத்தோட சைஸு பீரியட்ஸில் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு டிக்ரீசஸ் ஆகும். அதான் இது பெருசாக இருக்குது, அப்பப்போ குறைஞ்சிட்டே போய் தான் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அதே குரூப்ஸில் கன்சிடர் பண்ணும்போது ஒரு ஆட்டத்தோட ஆட்டம் சைஸு ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது லெசனுக்குள்ளே போயிடலாம். வாட் இஸ் லேந்தனைட் கன்ட்ராக்ஷன், வாட் இஸ் இட்ஸ் காசஸ், கிவ் இட்ஸ் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லேந்தனைட் கன்ட்ராக்ஷன் என்ன மீனிங், ரெகுலர் டிக்ரீசஸ் இன் சைஸ் ஆஃப் M3 + கேட்டயான். நல்லா கவனிங்க, நான் ஏன் 3+ கேட்டயான் போட்டிருக்கேன் லேந்தனைட் கன்ட்ராக்ஷனுக்கு. கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தர் கெஸ் பண்ணியிருப்பேன். என்ன ரீசன்னா, M3+ கேட்டயான்ன்றது எம்ன்றது மெட்டாலிக் கேரக்டர். ஓகே, தென் தட் மீன்ஸ் மெட்டல் கேரக்டர். காமனாக லேந்தனைட்டில் இருக்கிற எல்லா மெட்டல்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன லேந்தனைட் 3 இல்லை, அதனால தான் M3+.
கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேங்க. நான் ஏன் 4 போடல, 5 போடல, 6 போடல, 2 போடல? ஏன்னா அது வந்து காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடையாது. எல்லா எலமெண்ட்லேயும் ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அந்த ஆக்சிடேஷன் நம்பர் +3 தான். அதனால் ரெகுலர் டிக்ரீசஸ் இன் சைஸ் ஆஃப் M3+ கேட்டயான் வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர் இன் லேந்தனைட் சீரிஸ். இன் லேந்தனைட் சீரிஸ். ஓகே, அப்போ ஒரு லேந்தனைட் சீரீஸில் சைஸ் ஆஃப் M3+ கேட்டாயன் என்ன நடக்கும்? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்லேருந்து குறைஞ்சிட்டே போகும். எதை பொறுத்து குறையுது? வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீசஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர். அப்போ அட்டாமிக் நம்பர் அதிகரிக்க அதிகரிக்க அதோட அட்டாமிக் சைஸ், அதாவது அது கேட்டாயனிக் சைஸ் என்ன ஆகுது? குறையுது. அப்படி குறையிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க? லேந்தனைட் கன்ட்ராக்ஷன். தமிழில் லேந்தனைட் குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெரி சிம்பிள், தட்ஸ் இட். அப்போ வாட் இஸ் லேந்தனைட் கன்ட்ராக்ஷன்? ஒரு 2 மார்க்ஸ் இருக்குது. இது ஒரு 2 மார்க்ஸ், இது ஒரு 2 மார்க்ஸ், இது ஒரு 2 மார்க்ஸ், அப்படி இல்லை இது ஒரு 3 மார்க்ஸ், இது ஒரு 3 மார்க்ஸ், இது ஒரு 3 மார்க்ஸ். இதனால் எப்படினாலும் கேட்கலாம். ஆனால் இது ஒரு 5 மார்க்ஸ். அப்போ லேந்தனைட் கன்ட்ராக்ஷனை நீங்கள் ஷார்ப்பாக எழுத வேண்டியது என்னென்னு எழுதணும்? The regular decreases in size of M3+ cations with respect to increases of atomic number in lanthanide series, that is called lanthanide contraction. ஓகேங்களா? தென் காசஸ், அதோட காரணங்கள், எப்படி இது நடக்குது, அதுக்கான ரீசன் என்னென்னா புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான் சொல்கிறாங்க. புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். சார் ஷீல்டிங் எஃபெக்ட்னா எங்களுக்கு ஒன்றுமே, ஷீல்டிங்னா மறைத்தல்னு அர்த்தம். ஒன்றுத்த ஷீல்டு பண்ணிக்கும். ஓகேவா? அப்போது ஒரு ஆர்பிட்டால் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இன்னொரு ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரானை என்ன பண்ணும்? ஷீல்டிங் பண்ணும். அந்த ஷீல்டிங் பண்ணுற எஃபெக்ட் ஆனது என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா புவராக இருக்கும். அதான் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்டு. சார் இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்குது புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னா? இதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, சைஸ் குறைஞ்சிச்சனா, சைஸ் குறையதுனாலுமே ஷீல்டிங் எஃபெக்டும் குறைய தான் செய்யும். அதுக்கு அப்படியே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுவாக இருக்கும். சைஸ் குறைஞ்சா ஷீல்டிங் எஃபெக்டும் குறையும், அவ்வளோதான். அப்போ புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ். தென் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இதுக்கு அப்படியே இன்டைரக்டாக இருக்கும், இன்க்ரீஸாக இருக்கும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ், புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தான் லேந்தனைட் கன்ட்ராக்ஷன் ஏற்படுது லேந்தனைடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லேந்தனைட்னா என்ன மீனிங்? அதை காசஸ் என்னது? புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் increases. That's it. Okay, then consequences, அதோட விளைவுகள்னா என்ன, அதை பற்றி படிக்க போகிறோம், கவனிங்க. ஓகே, அயானிக் சைஸ் ஆஃப் லேந்தனைட் இஸ் சிமிலர். அப்படி இல்லைன்னா அட்டாமிக் சைஸ்ன்னு கூட எழுதலாம், ப்ராப்ளமே கிடையாது. அயானிக் சைஸ் ஆஃப் லேந்தனாய்டு இஸ் சிமிலர் டு ஈச் அதர். அதாவது லேந்தனைட்டில் மொத்தம் 14 எலமெண்ட் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். வித்தவுட் லேந்தனம், லேந்தனம் இல்லாமல் ரிமைனிங் இருக்க 14 எலமெண்ட்டு தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? லேந்தனைட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட் மீன்ஸ் லேந்தனைட் சீரிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதில் இருக்கிற அயானிக் சைஸ் ஆஃப் லேந்தனைட்ஸ் இஸ் சிமிலர் டு ஈச் அதர். ஒவ்வொரு எலமெண்ட்டும் அடுத்தடுத்து இருக்கிற எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியோட சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை செப்பரேஷன் இட் வில் பி பிகம் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைஸ் வந்து சிமிலராக இருக்கிறதுனால அதை செப்பரேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரில்லிங்காக ஒரு கொஷின் கேட்பாங்க, ஒய் செப்பரேஷன்ஸ் ஆஃப் தி ஆட்டம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இன் லேந்தனைட் சீரிஸ்னா? பிகாஸ் யூ ஷுட் ரைட் ஒன்லி ஒன் வேர்ட், பிகாஸ் இட் இஸ் சிமிலர். ஓகே, இன் சைஸ் இட் இஸ் சிமிலர் இன் சைஸ். அதோட சைஸில் என்னவாக இருக்குது? சிமிலராக இருக்குது ஒவ்வொன்றத்தோடு. தென் அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஹையர் ஃபார் 5D சீரிஸ் தென் 4D சீரிஸ். அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்னு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம், இருந்தாலும் ரிமெம்பர் பண்ணுறேன், கவனிங்க. வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? அயனைசேஷன் எனர்ஜினா என்ன மீனிங்னா, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் தி மோனோவேலன்ட் கேஷியஸ் ஆட்டம் டு ஃபார்ம் எலக்ட்ரோபாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் பாசிட்டிவ் கேட்டயான். அதாவது ஒரு மோனோவேலண்ட் கேஷியஸ் ஆட்டத்தில் இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண தேவைப்படும் எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஹையர் ஃபார் 5D சீரிஸ் தென் 4D சீரிஸ். 4D சீரிஸை காட்டிலும் 5D சீரிஸில் அதோட அயனைசேஷன் எனர்ஜி ஹையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் தேர்ட் பாயிண்ட்,
தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், பேசிசிட்டி டிஃபரன்ஸ். அதாவது அசிடிக் ப்ராப்பர்ட்டி பேசிக் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி பேசிசிட்டி டிஃப்ரென்ஸ் OHஐ டிஃபெண்ட் பண்ணி தான் பேசிக் ப்ராப்பர்ட்டி அமையும். OH தான் பேசிக் ப்ராப்பர்ட்டி ஹைட்ராக்சைடு. தென் பாருங்கள், as we move from சீரியம் டு லுட்டீஷியம், சீரியத்திலிருந்து லுட்டீஷியம் வர லேந்தனைட்டில் மூவ் பண்ணும்போது பேசிக் கேரக்டர் என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லேந்தனைட்டோட காமன் சிம்பிள் Ln. ஓகே, அதனால Ln3+, அதோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டிக்ரீசஸ். இந்த கொஷின் கூட நேற்று ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக சார் இதுக்கு என்னென்னு எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. ரொம்ப ஈஸி தான். பேசிசிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேந்தனைட்டில் இதான் லேந்தனைட் சீரீஸு, சீரியத்திலிருந்து லுட்டீஷியம் வரை என்ன நடந்துகிட்டே போகும், பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து ஒரே ஒரு ரீசன் தான், சைஸ் ஆஃப் Ln3+ அயான்ஸ் டிக்ரீசஸ், அவ்வளோதான். நமக்கு காமனாகவே தெரியும், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் பீரியட்ஸில் சைஸ் வந்து என்ன நடக்கும், குறைஞ்சிட்டே போகும், டிக்ரீசஸ் ஆகிட்டே போகும், அவ்வளோதான். அதே மீனிங் தான் இங்கேயும், சைஸ் ஆஃப் Ln3+ அயான்ஸ் இஸ் டிக்ரீஸ்ட், ஸோ பேசிசிட்டி ஆல்சோ டிக்ரீஸ்ட், தட்ஸ் இட். தென் லாஸ்ட் பாயிண்ட்டு, சிமிலாரிட்டிஸ் அமாங் லேந்தனைட்டுக்கு இடையே உள்ள சிமிலாரிட்டிஸ், அதில் இருக்கிற எல்லா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் குவைட் சிமிலர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். தென் செகண்ட் கொஷன். இப்போ ஃபஸ்ட் கொஷன் என்ன பார்த்தோம், வாட் இஸ் லேந்தனைட் கண்ட்ராக்ஷன், அதோட காசஸ், அதோட கான்சிக்வன்ஸ் ஒரு 5 மார்க்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, தென் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செகண்ட் கொஷன், why are lanthanide colored and paramagnetic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் லேந்தனைடு கலர்டாகவும் பேராமேக்னெட்டிக்காகவும் இருக்குது அப்படின்னா, நேற்று தான் உங்களுக்கு லேந்தனைட்டில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுத சொல்லி கொடுத்துருந்தேன், கரெக்டாக இல்லையா? ஏன்னா அதில் எல்லாத்துலேயும் எஃப் தான் லேந்தனைட். ஓகே, அதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் கண்டைன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் அண்ட் ஆல்சோ அதால் என்ன பண்ண முடியுது, தே அப்சார்ப் த லைட் ஃப்ரம் விசிபிள் ரிசைன். விசிபிள் ரிசைனாக இருக்கிற ஒரு மீடியத்திலிருந்து அது வந்து என்ன பண்ணுது, லைட்டை அப்சார்ப் பண்ணும். எப்போ, ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரானாக இருந்தால். சரி, கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேற்று எழுதணும்ல, எதை பார்த்துருக்கோம், ஒவ்வொன்றுத்துக்கும் லேந்தனைட்டோட கான்ஃபிகரேஷன் சொல்லி கொடுத்துருந்தேன்ல. சரி, கவனிங்க. இதான் நேற்று பார்த்தோம்ல. ஏன் கலர்டுன்னு சொல்கிறாங்கன்னா பாருங்கள், எல்லாத்துலேயும் F1, F3, F4, F5, F6, 7, 9, 10. அப்போ இது மட்டும் கிடையாது, ஏன்னா இது ஃபுல்லி ஃபீல்டு. சரி, இதுவும் இருக்குது, ஏன்னா Fல 14 வரைக்கும் ஃபில் பண்ணலாம்ல, 10, 11, 12, 13. இந்த ரெண்டும் மட்டும் இல்லை, ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஃபீல்டு. அப்போ மோஸ்ட் ஆஃப் தி லேந்தனைட் வை கலர்டு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ லேந்தனைட்டில் மோஸ்ட் ஏன் கலர்டாக இருக்குன்னா, ரீசன் வந்து இதிலெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் F6க்கு போட்டு காட்டுறேன், கவனிங்க. எஃப்னாலுமே எத்தனை பாக்ஸ், எத்தனை ஓரியன்டேஷன் வரணும், ஸோ F6 1 2 3 4 5 6. அப்போ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 6. அப்போ 6 இருந்தால் அது என்னென்னு அர்த்தம், ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்னா அது மோஸ்ட் ஆஃப் தி என்னன்னு சொல்லியிருக்காங்க, அது கலர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கலர்டு அண்ட் பேராமேக்னெட்டிக். ஏன் பேராமேக்னெட்டிக்னு சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட வேல்யூ ப்ரெசண்ட்டாக இருந்தாலுமே அது என்ன ஷோ பண்ணும், பேராமேக்னெட்டிக்கை ஷோ பண்ணும். என்னன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். என்னோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா டயாமேக்னெட்டிக். அப்படின்னா எல்லாமே என்னவாக இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபீல்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த F14 பாருங்கள். இப்போ 14னா 14 எலக்ட்ரானை ஃபில் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ தேர்ஃபோர் என்னோட வேல்யூ இஸ் 0. அப்போ இது என்ன மேக்னெட்டிக்கு, டயாமேக்னெட்டிக். அப்போ இது வந்து கலர்டு கிடையாது. ஓகேவா?
அப்போ எதெல்லாம் என்னோட வேல்யூ கிடைக்கும் அதெல்லாம் என்னென்னு அர்த்தம்? பேராமேக்னெட்டிக். 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று, அதாவது ஒய்ஆர் லேந்தனைட்ஸ் கலர்ட் அண்ட் பேராமேக்னெட்டிக்னா 2 ரீசன் தான். ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் கண்டெயின் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். தே அப்சர்வ் த லைட் ஃப்ரம் த விசிபிள் டிசைன். விசிபிளாக இருக்கிற ஒரு மீடியத்திலிருந்து என்ன பண்ணிக்கும்? தே அப்சர்வ் த லைட். அவ்வளோதான். அது லைட் அப்சர்வ் பண்ணுறதுனால தான் அது கலரை ஷோ பண்ணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு third question. Why do transition metals have higher ionization energy than S block? கொஷின் புரிஞ்சுக்கோங்க. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? ஏன் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து ஹையர் அயனைசேஷன் எனர்ஜியாக இருக்குது எதை காட்டிலும்? எஸ் பிளாக்கை காட்டிலும். சரி, நான் ஒன்று சொன்னேன், கவனிச்சிங்களா? சைஸ் வந்து பீரியட்ஸில் லெஃப்ட் டு ரைட்டு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கேயும். ஸ்மாலர் அட்டாமிக் சைஸ் தென் எஸ் பிளாக். அப்போ ஃபஸ்ட்டில் பீரியாடிக் டேபிளில் எந்த பிளாக் ஃபஸ்ட்டில் இருக்குது? யூஸே எந்த பிளாக் ஃபஸ்ட்டில் இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த பிளாக் ஃபஸ்ட்டில் இருக்கும்? எஸ் பிளாக் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், பீரியாடிக் டேபிளில் எந்த பிளாக் ஃபஸ்ட்டில் இருக்குது? இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் எஸ் பிளாக், இது டி பிளாக், இது பி பிளாக், இது எஃப் பிளாக். அப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது எஸ் பிளாக், ரெண்டாவதாக இருக்குது டி பிளாக், மூணாவதாக இருக்குது பி பிளாக். அப்போது சைஸை கம்பேர் பண்ணுங்கள் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்போ எஸ் பிளாக்கு தானே சைஸ் பெருசாக இருக்கும். டி பிளாக்கோட சைஸ் என்னவாக இருக்கும்? குறைவாக இருக்கும். ஏன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் செல்ல சைஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே போகும்? குறைஞ்சிட்டே போகும். அப்போ சைஸ் ஆஃப் எஸ் பிளாக் இஸ் கிரேட்டர் தென் டி பிளாக். இப்படியும் சொல்லலாம். சைஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட், டி பிளாக்கு இன்னொரு பேர் டிரான்சிஷன். அப்போ சைஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இஸ் ஸ்மால் தென் எஸ் பிளாக். எஸ் பிளாக்கை காட்டிலும் டி பிளாக்கோட சைஸ் என்னன்னு அர்த்தம்? ஸ்மால். ஏன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகிட்டே போகுது? சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, அதுதான் இங்கேயும். ஸ்மாலர் அட்டாமிக் சைஸ் தென் எஸ் பிளாக். எஸ் பிளாக்கை காட்டிலும் டிரான்சிஷன் மெட்டல் ஸ்மாலர் சைஸ் அண்ட் ஆல்சோ ஹாவ் ஹையர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் போடும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியாக. தென் கவனிங்க, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னவாக இருக்கும்? ஹையராக இருக்கும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஹையர் டு டி பிளாக் எலமெண்ட்ஸ். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்க்கு இன்னொரு நேம் தான் டி பிளாக் எலமெண்ட்ஸ். அதனால தான் நான் ஆல்டர்னேட்டாக எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. என்ன ரீசன்? ஸ்மாலர் அட்டாமிக் சைஸாக இருக்குது எது? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். எதை காட்டிலும்? எஸ் பிளாக்கை காட்டிலும். அதனால தான் அது ஹேவ் ஹையர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜாகவும் இருக்கும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஹையர் டு டி பிளாக் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின்ஸ், இந்த 2 கொஷினும் இது வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்போ பார் கேட்டுகிட்டே இருக்காங்க. எவ்ரி இயர் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எல்லா இயரும் இந்த 2 ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டியும் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? கவனிங்க. ரீசன் ஃபார் கலர்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார் கலர்லெஸ் காம்ப்ளெக்ஸ். அப்படி இல்லைன்னா இது வந்து கலர்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கலர்லெஸ் காம்ப்ளெக்ஸ். அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனது கலர்டை ஷோ பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனது அதுக்கிட்ட கலரே இல்லைன்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி தான் படிக்க போகிறோம். அப்போ கலர்டு காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அதில் என்ன இருக்கும் பாருங்கள்? ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரானாக இருந்தால் மட்டும்தான் அது கலர்டை ஷோ பண்ணும். அப்போ அதுதான் என்னது? கலர்டு காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் இன்னொன்று, அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தாலுமே அது என்ன பண்ணிடும்? லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் த விசிபிள் லைட். டிடி டிரான்சிஷன் ஆர் பாசிபிள். சார் இங்கே என்னங்க சார் புதுசாக இருக்குது டிடி டிரான்சிஷன்னா? அதாவது ஒரு எனர்ஜி லெவலில் இருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான் ஆனது என்ன பண்ணும்? ஷிஃப்ட் ஆகும். அதுதான் டிடி டிரான்சிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டிடி டிரான்சிஷன் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, அப்போ மெயின் ரீசன் என்ன உங்களுக்கு தெரியும்? ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது கலர்டு ப்ராப்பர்ட்டி. அது இந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது கலர்டை ஷோ பண்ணுன்னு நமக்கு கிளியராகவே தெரியும். அப்சார்ப் த விசிபிள் லைட். அப்போது விசிபிள் லைட்டை அது என்ன பண்ணும்? உறிஞ்சிக்கும். ஓகே, தென் அப்போ உரியும் போது அது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணும்? அந்த கலரை. அதனால தான் அப்சார்ப் த விசிபிள் லைட். ஸோ இட் ஷோ த கலர்டு காம்ப்ளெக்ஸ். அண்ட் டிடி டிரான்சிஷன் என்னவாக இருக்கும்? பாசிபிளாக இருக்கும். அதே கலர்லெஸ் காம்ப்ளெக்ஸ்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அன்பேர்ட் எலக்ட்ரான் ப்ரெசன்ஸ்னா ஆப்சன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்.
விசிபிள் லைட் அப்சர்வ் பண்ணுறதுனா நாட் அப்சர்வ் த விசிபிள் லைட். நான் அதை எழுதலை, நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிடி டிரான்சிஷன் ஆர் பாசிபிள்னா நாட் பாசிபிள் டிடி டிரான்சிஷன். அவ்வளோதான். இந்த கேரக்டரெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது கலர்லெஸ். வேறு மாதிரியாக சொல்லலாம், அதாவது ஃபுல்லி ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அது கலர்லெஸ் தான். ஓகேவா? அப்படின்னு சொல்லிவிட்டுடலாம். ஃபுல்லி ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லிடலாம், கலர்லெஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்டேபிளாக இருக்கும்போது அது கலரையும் என்ன பண்ணாது, ஷோ பண்ணாது. ஓகேங்களா? அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இது மெயின் திங்ஸ். ஓகேவா? இப்போ ஒரு கொஷினில் இப்படி கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எப்படி கேட்பாங்கன்னா, எதனா ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு இது ஏன் கலர்டு இது ஏன் கலர்லெஸ்ன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எழுதினாலுமே 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. கலர்டுக்கான ப்ராப்பர்ட்டி presence of unpaired electron absorb the visible light, dd transition are possible அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அதே கலர்லெஸ்க்கான ப்ராப்பர்ட்டி இதுதான். அப்போ கொஷனில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். இது ஏன் கலர்டு இது ஏன் கலர்லெஸ்னால் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே எழுதி வச்சுருங்க. யூ வில் கெட் 3 marks or 5 marks. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ரீசன் ஃபார் மோர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் ஃபார் மோர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வெரி சிம்பிள் தான். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஏன் மோர் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, அதுக்கான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னா, ஒன்று ஆஃப் ஃபீல்டு ஆர்பிட்டாலாக இருந்துச்சுன்னா அது மோர் ஸ்டேபிள், ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டாலாக இருந்துச்சாலும் மோர் ஸ்டேபிள் தான். அதான் எழுதியிருப்பேன். ஃபஸ்ட் ஒன்று ஆஃப் ஃபீல்டு ஆர்பிட்டாலாக ஆர் ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டால் தான். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் மோர். ஸோ அதை உங்களுக்கு நிறைய டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ Fe3+1 அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், Mn3+1 எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், Fe3+ என்னன்னு எடுத்துக்கணும்னா D வந்து எத்தனை % ஆயிருக்குன்னா நமக்கு தெரியும். ஜென்ரலாக Feயோட கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 3d6 4s2. அதே Feக்கு எடுக்கும்போது இந்த ஆர்டரில் 3 கம்மியாகிடும். அப்போனா நமக்கு என்ன இருக்கும் 3d5. அப்போ ரைட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ இது என்ன ஃபீல்டு, ஏன்னா இது டி ஆர்பிட்டால் 10 ஃபில் பண்ணலாம். ஆனால் எத்தனை ஃபில் ஆகிருக்கு, 5 ஃபில் ஆகிருக்கு. அதனால் ஆஃப் ஃபீல்டு. சரி, இதுக்கு போட்டு பார்க்கலாம். எம்எனோட காமனான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s2. இந்த ஆர்டர்லேருந்து 3 எடுத்துட்டோம்னா எத்தனை இருக்கும், d4 தான் இருக்கும். இதில் 2 இதில் 1 எடுத்துனா 4. அப்போ d4 போட்டோம்னா 1 2 3 4. அப்போ இது ஆஃப் ஃபீல்டா கிடையாது, இது பார்ஷியலி ஃபீல்டு. ஆஃப் ஃபீல்டுன்னா இன்னொன்று வந்துருக்கணும். மொத்தம் 10 ஃபில் பண்ண முடியும் டியில். அதில் 5 ஃபில் ஆச்சுன்னா ஆஃப் ஃபீல்டு, இது 10 ஃபில் ஆச்சுன்னா ஃபுல்லி ஃபீல்டு. 4 3 இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து என்னது பார்ஷியலி ஃபீல்டு. அப்போ எது வந்து ஸ்டேபிள், ஆஃப் ஃபீல்டு. அப்போது Fe3+ இஸ் எ மோர் ஸ்டேபிள் தென் Mn3+. அப்போ எது வந்து ஆஃப் ஃபீல்டு ஃபுல்லி ஃபீல்டாக இருக்கோ அதுக்கு தான் என்னவாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி அதிகம். இப்போ இந்த மாதிரி எதனா ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு சொல்கிறாங்கன்னா இது ஏன் வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படின்னு அந்த ஆக்சிடேஷன் நம்பருக்கு சொல்லும் போது இந்த 2 ப்ராப்பர்ட்டியை மட்டும் எழுதிட்டு வந்துட்டு யூ வில் கெட் 3 marks. ஆஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால், ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டால். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் மோர். டியர் மை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம எத்தனை கொஷின்ஸ் பார்த்துருக்கோன்னா மொத்தம் 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த 5 கொஷின்ஸும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரும்போது எனக்கு யாரும் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தயவு செய்து இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிவிட்டு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? கிளாஸ் ஒர்க்கை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி இதே வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புங்க. ஓகேங்களா? ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வில் see in next class. Okay, thank you student.